வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய மித்ராஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி நெய் சாதம். இது குயிக்காக செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மட்டும் இல்லாமல் பேச்சுலர்ஸ்லாம் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபியும் கூட. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரொம்ப கம்மி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் வந்து நெய் வந்து நம்மளுடைய பாடி வெயிட்டை பேலன்ஸாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நெய்யில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இது நம்மளுடைய லிவர் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இன்னும் பல நன்மைகள் இருக்குது. அதோடைய ஒரு சில தொகுப்பு தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம். நம்ம இந்த கீ ரைஸை 1 பார்ட் ரெசிபினே சொல்லலாம். ஒரே பாத்திரத்தில் வேலை முடிஞ்சிடும். இப்போ குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். அடுத்து நெய் காஞ்சதும் இதில் கொஞ்சமாக முந்திரியும் உலர் திராட்சையும் 2 நிமிஷம் போல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா தவிர்த்துக்கலாம். அடுத்து நம்மளுடைய கீ ரைஸ்க்கு 2 வெங்காயம் சேர்க்க போகிறோம். அதில் 1 வெங்காயத்தை வந்து கீ ரைஸ் செய்யும் போது சேர்த்துக்கலாம். இன்னும் இருக்க பாதி வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம கீ ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 3 லவங்கம், 2 பீஸ் பட்டை, 3 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை சேர்த்து நம்ம வந்து ஒரு 10 செகண்ட் போல் நம்ம இதை வந்து வதக்கிக்கலாம். அடுத்து 1 வெங்காயம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய். நம்ம வேறு எந்த காரமும் சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகாய் காரம் தான். இது சேர்த்து நம்ம ஒரு 3 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். அடுத்து இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கினதும் இதில் வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இங்கே வந்து 400 கிராம் ஜீரக சம்பாவை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஜீரக சம்பாவுக்கு பதிலாக பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். நம்ம அரிசி சேர்த்துட்டு இது வந்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நம்மளுடைய கீ ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கீ ரைஸ்க்கு தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி தான். பேச்சுலர்ஸ்லாம் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி இந்த கீ ரைஸ். அடுத்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம குக்கரில் 1 கப் ஜீரக சம்பாவுக்கு 1 கப் அளவு தண்ணியே போதும். இதுவே நம்ம ஊற வைக்காமல் இல்லை வேறு பாத்திரத்தில் பண்ணுறோம் அப்படின்னா 1 கப் ஜீரக சம்பாவுக்கு 1.25 1 அளவுக்கு நம்ம தண்ணி வைக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கேஸை மிதமான சூட்டில் வச்சு ஒரு விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்துட்டு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம குக்கரை வந்து திறந்து பார்க்கலாம். நம்மளுடைய கீ ரைஸ் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. சாதம்லாம் குழையாமல் அடியெல்லாம் பிடிக்காமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம வறுத்த முந்திரி திராட்சை வெங்காயம்லாம் சேர்த்து மேலார கலந்து விட்டுக்கலாம். நம்மளுடைய சுவையான கீ ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட வெஜ் கிரேவி நான்வெஜ் கிரேவிலாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.